ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நியூஸே காமிக்கிறாங்க. அவங்க குழந்தைக்காக தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் போல் அங்கே கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கவும் அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே இறந்து போயிட்டாரு போல். ஒழுங்காக வந்துட்டு நீ இப்போ சைன் பண்ணி கொடுத்துரு, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் உனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், என் பையனுக்கு இன்னைக்கு சர்ஜரி, அவனுக்கு நல்லபடியாக ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கப்புறம் என் பையனை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிடுவேன். ஸோ நீங்கள் இப்போ என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நானே உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். அங்கே குழந்தையுமே வேமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க சர்ஜரிக்காக. அவங்க அப்படியே புலம்பிட்டே இருக்கா அம்மான்னு சொல்லிட்டு. நான் அப்போ அங்கே வந்து ஜூன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, நீ இப்போ சைன் பண்ணி கொடுக்கலன்னா கண்டிப்பாக அப்புறம் உன் குழந்தைக்கு என்ன நடக்கும் தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மிரட்டா. உன் குழந்தை இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்ரஸுமே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. நீங்கள் என்ன பண்ணீங்க என் குழந்தைக்கு, நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே குழந்தைய வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போக விடாமல் அங்கே வந்து ஆளுங்களெல்லாம் அனுப்பிட்டாங்க போல். ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது, இந்த பிள்ளை அப்படியே சாவட்டும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை மிரட்டுறாங்க. ஒழுங்காக வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே அவள் காலில் வேற சங்கிலி போட்டு இழுத்துட்டு, நீ இப்போ சைன் பண்ணி கொடுக்கலன்னா உன்னையும் காப்பாற்ற முடியாது, உன் குழந்தையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ரொம்ப மிரட்டிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு ஒழுங்காக சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுது, அதே எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த டயத்தில் நம்ம 2 ஹீரோஸோட என்ட்ரி ஆகுது. ஒருத்தனோட நேம் வந்து லோ, இன்னொருத்தனோட நேம் வந்து லீ. அப்போ அவங்களுக்கு இவங்க என்ன இங்கே 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. 2 பேருமே ஒருத்தரை மாற்றி பார்த்துக்கிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதோ, நீ என்ன பண்ண வந்தியோ அதே தான் நான் பண்ண வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம லூ தான் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே டச் பண்ணிட்டு, நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, நான் வந்துட்டு என்னை காப்பாற்ற அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு எனக்கு தெரியும், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது அங்கே ஜூனுக்கு ரொம்ப கோவமாயிருது. நீ எதுக்காக திரும்ப இங்கே ரிட்டர்ன் வந்திருக்க, நீ உன்னால தான் எங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே, இவ்வளோ நாளாக வந்துட்டு நீ பண்ணதெல்லாம் பார்த்தா அதை அவங்க கூட உனக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கலன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அங்கே அவனோட அசிஸ்டன்ட், நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் பாஸோட மேலாம் வந்து இப்படிலாம் பழி போடாதீங்க, அப்போ அவர் ரெப்புடேஷன் கெட்டு போச்சுன்னா மேலே நாங்கள் கேஸ் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டாங்க. ஆனால் அவனை பார்த்துட்டு அங்கே யாருக்குமே கொஞ்சம் கூட பயமே கிடையாது. அங்கே வந்துட்டு நார்மலாக தான் அங்கே வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காம மரியாதையோடு நடந்துக்கோங்க, இல்லைங்கன்னா நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோன்னு சொல்லிட்டு அங்கே லூ வந்துட்டு மிரட்டான். அவளுக்காக நான் இருக்கேன், கண்டிப்பாக அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம லீயை பார்த்தே தான் அவன் வந்து பேசிட்டு இருக்கான். ஹீரோயின், என்னோட குழந்தை வந்து அங்கே ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்குது, நீ ப்ளீஸ் காப்பாற்று அப்படின்றத சொன்னதோ, அது உன்னோட ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை, நான் எப்படி அதை வந்து காப்பாற்றுவேன், இந்த குடும்பத்தோட பரம்பரையோட குழந்தையை நான் வந்து காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டா ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் வந்து உனக்காக தான் வந்திருக்கேன், ஆனால் அந்த ஷெங்கியுக்கு பிறந்த குழந்தையை நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னதும் அப்போ உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை கிடையாது, நீ மரியாதையோடு இங்கேருந்து போயிருன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம லீக் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அவன் இந்த மூமெண்ட்லாம் பார்த்து அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே லீ இது என்னோட டர்ன் சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் சரியான பைத்தியக்கார பையன், இவன் ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்றத அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவன், என்னோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு, ஸோ வந்துட்டு அதுக்கு காரணமே உன்னோட அந்த ஷென் ஃபேமிலி தான், அந்த ஃபேமிலியை வந்து மீட் பண்ண வந்தப்போ தான் இவருக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, அதே டயத்தில் தான் உன்னோட ஹஸ்பண்டுமே இறந்து போயிருக்காரு, ஸோ அந்த ஃபுட்டேஜை நீ வந்து கொடுத்தேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். அங்கே லூமே அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், என் குழந்தைய காப்பாற்றுறேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவன் உண்மையிலேயே ஒரு பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு, ஓ நீ ஏன்ட்ட கண்டிஷன் போடுறியான்னு சொல்லிட்டு அங்கே கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்ட்ட நீ இப்படிலாம் டீல் பேச முடியாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்ற சிட்டாங்க மிரட்டிட்டு இருக்கான். நம்ம லூக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் தான் ஆயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அவன் கிட்ட போல, சரி ஓகே நான் வந்துட்டு நீ சொல்கிற கண்டிஷனை ஏற்றுக்க விரும்புகிறேன், சின்ன பிள்ளை தானே பாவம் பொழைச்சிட்டு போகுது, நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்றத சொல்கிறான். என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி எங்கள் ஆளெல்லாம் அனுப்பி விட்டான் போல். அவங்க எல்லாருமே போட்டு செமையாக இவங்களை சாத்தி விட்டுட்டு அங்கே குழந்தைய சர்ஜரியுமே பண்ண அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ அங்கே அவனை பார்த்து, நீ தேவையில்லாமல் எதுக்காக இந்த விஷயத்தை தலையிட்டு இருக்க, உன்னால தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் லூட் அவங்க அசிஸ்டன்ட், பாஸ் நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்றத சொன்னதும் அவனும் அப்படியே அமைதியாக அங்கே பார்த்துட்டு இருக்கான். அங்கே குழந்தைய வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ வந்துட்டு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிருது, காப்பாற்ற முடியாது அப்படின்றத அங்கே சொல்லிடுறாங்க.
அங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்க நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்ததுமே, அப்ப அங்க பாடிகார்ட் சொல்றாங்க, "பாஸ் இப்படி வந்து கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. ஸோ குழந்தைய காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க." அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டு, "என்ன வேலை பண்ணிட்டீங்கன்னு?" சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்க வரான். நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வேகமா அங்க குழந்தைய பார்க்கறதுக்காக ஓடிட்டுருக்கா. ஹீரோயின் அங்க குழந்தைய பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. "நீ என்ன விட்டுட்டு போயிறக்கூடாது. உனக்கு எதுவுமே ஆகாது." அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அங்க லூ அது எல்லாத்தையுமே ரொம்ப அமைதியா பார்த்துட்டு தான் இருக்கான். "நீ ஏன் இப்படி அழுதுட்டுருக்க? நான் இருக்கேன். உன்ன பார்த்துக்குருவேன்." அப்படின்றத அவன் சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு குழந்தைய பார்த்துட்டு அங்க ரொம்ப கவலையாயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பா தான் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. நீயுமே என்ன விட்டுட்டு போயிறாத அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும்னு சொல்லும்போது அங்க லூ வந்துடுறான். லூவ பார்த்துட்டு அந்த குழந்தை, "உங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நீங்க என்னோட அப்பாவாக முடியுமா?" அப்படின்றத சொல்லி கேட்டதுமே, "எதுக்காக நீ என்ன பார்த்து வந்து இப்படி கேட்டுட்டு இருக்க?" அப்படின்றத சொன்னதும், "ஏன்னா உங்க கூட ஃபோட்டோல இருக்கப்ப என்னோட அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்கப்ப நான் பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பா அவங்க வந்துட்டு நல்லபடியா அவங்க வந்து உங்க கூட இருப்பாங்க. நீங்களுமே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவீங்கல்ல. என்னோட அப்பா உங்கள கேர் பண்ணாம விட்டுட்டாரு." அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்க லீ வந்துட்டு, "ஏன் உன்னோட அம்மாவ நான் நல்லா பார்த்துக்க மாட்டேனா?" அப்படின்றத கேட்டதும், "கண்டிப்பா நீங்களுமே என்னோட அம்மாவ பார்த்துக்குவீங்க. ஏன்னா உங்கள பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்க என்னோட அம்மாவ ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு." அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். "ப்ளீஸ் நான் விட்டுட்டு என்னோட அம்மாவ போன பிறகு நீங்க 2 பேருமே சேர்ந்து என்னோட அம்மாவ நல்லபடியா பார்த்துக்கறணும். எனக்கு 2 அப்பாக்கள் இருந்தா நல்லா தான் இருக்கும்." அப்படின்றத அவன் சொல்றான். அதை கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோயின், "தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாத. நீ எனக்கு இருந்தாலே போதும். எனக்கு வேற யாருமே தேவை கிடையாது. நான் உன்ன வச்சு ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்." அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பையன், "எனக்கு நீங்க 2 பேருமே சேர்ந்து ப்ராமிஸ் பண்ணி குடுங்க. என்னோட அம்மாவ நல்லபடியா பார்த்துக்குருவீங்கன்னு." சொல்லிட்டு அங்க ப்ராமிஸ் கேட்டதுமே 2 பேருமே அங்க ப்ராமிஸ் பண்ணி குடுத்துடுறாங்க. ஃபைனலா பார்த்தா அந்த பையனுமே இறந்து போயிடுறான். ஹீரோயின் அங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு அவ பாட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அங்க பாடிய தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அவளோட பிரதர் அங்க வர்றான். வந்தா ரொம்ப நார்மலா அவன் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு அங்க பெட்ல வந்து உட்காந்ததும், "தேவையில்லாம நீ என் குழந்தை படுத்திருந்த பெட்ல வந்து உட்காந்து அதை அசிங்கம் பண்ணாத." அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. "நீ தேவையில்லாம எதுக்காக அப்படி அழுதுட்டு இருக்க? அவன் இருந்து என்ன பிரயோஜனம்? போய் தொலைஞ்சது நல்லதுதான்." அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட, "நல்ல வேளை போயிட்டான். இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கே வந்து சேர்ந்துரும். இப்ப நம்ம குடும்பத்தோட சேர்த்துட்டோன்னா நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம்ல." அப்படின்றத சொன்னதும், "நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா நீ தான் ஏதாச்சும் பண்ணியிருப்ப. நீ என்ன பண்ண? என் குழந்தையோட அட்ரஸ் அவங்களுக்கு தெரியாது. நீ சொல்லி தான் அப்பலாம் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சான்னு." சொன்னதுமே நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே போர்ஸ் பண்ணி அடிச்சுடுறான். "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நான் சொல்றதை கேட்டு நடனா ஓ இஷ்டத்து பேசிட்டு இருப்பியா? ஒழுங்கா வந்து நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணுன்னு." சொல்றான். அதான் அங்கே லீக் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி போயிருது. போட்டு பயங்கர அடி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். "என்ன தைரியம் இருந்தா நீ வந்துட்டு ஒரு லேடி மேல கையை வைப்ப? தைரியம் தான் நீ இப்போ என்ன எதிர்த்து அடி பார்ப்போன்னு." சொல்லிட்டு போட்டு செம்ம சாத்து சாத்துன்னு சாத்தி விட்டுறான். மூஞ்சி முகம்லாம் உடச்சி விட்டான். "நீ கத்தாத. உன் சவுண்டை கேட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு." சொல்லிட்டு அங்கே வாயில் வேற துணியை வச்சு விட்டுட்டு பயங்கரமாக போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பேச வந்ததுமே அவனோட சவுண்டை கேட்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வாயில் துணியை வச்சு அமுக்கிட்டு, "கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் குழந்தைக்கு காரணம் சாவுக்கு நீதான்." சொல்லிட்டு அவனையுமே அங்கே போட்டு அவள் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம லூ வந்துடுறான். இப்போ லூவை பார்த்து எல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லும்போது அவன் வந்து லாயர் இல்லையா, "நான் கண்டிப்பாக வந்துட்டு இவனை என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்றத சொன்னதும் அவன் டென்ஷன் ஆகிட்டு வேகமாக எந்திரிச்சிட்டு, "நான் இப்போ போய் அம்மாட்ட உன்னை பற்றி சொல்கிறேன், பாரு என்ன பண்ணுறேன்." அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா போகிறான். நம்ம ஹீரோயின்ட்டாங்க, "லோ இதுக்கப்புறம் கவலைப்படாத. கண்டிப்பா நான் உனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவேன்னு." சொன்னதுமே கோவப்பட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. "என்ன நல்லவே மாதிரி நடிச்சிட்டு இருக்க? என் குழந்தையோட சாவுக்கு நீமேக்க தான் காரணம். தேவையில்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ." அப்படின்றத சொன்னதும் அவன் வந்துட்டு எதுவுமே பேசல. அப்படியே நக்கலா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். லீக் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயின் அவன் கார்ல கூட்டிட்டு போகும்போது அவ ரொம்ப சோகமா இருக்கா. "கண்டிப்பா நீ கவலைப்படாத. நான் வந்துட்டு உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியல. பட் உன் பையனுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை வந்து நான் கண்டிப்பாக நிறைவேற்றிடுவேன்னு." சொல்லும்போது நம்ம ஹீரோயின், "நீ முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ண." அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அவன், "என்னை பார்த்து எல்லாரும் பைத்தியக்காரங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் நீ ஏன் பயப்பட மாட்டே?" அப்படின்றத சொன்னதும், "ஏன்னா நீ வந்துட்டு என் பையனை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் எப்படி வந்து உன்னை பார்த்து வந்து பயப்படுவேன்?" அப்படின்றத சொல்லிட்டு, "நீ பண்ண ஹெல்ப்புக்கு இந்த ஃபுட்டேஜ் வந்து இருக்குது. நீ வந்துட்டு உன்னோட அப்பாவோட சாவுக்கு யார் காரணமோ அவங்கள பழி வாங்கிக்கோன்னு." சொன்னதுமே, "நான் எப்படி இதை வாங்கிக்க முடியும்? நான் வந்து உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் படி உன் பையனை காப்பாற்றவே இல்லையே." அப்படின்றத சொன்னதுமே, "அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, நீ வச்சுக்கோ." அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா.
இந்த வீட்டில் காமிச்சா எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம லீயும் ஹீரோயினுமே அங்கே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அங்கே அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நீங்கள் எதுக்காக இங்கே வந்துட்டுருக்கீங்க, இது எங்களோட வீடு, மரியாதையோட வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. உங்களுக்கு ஒரு சைடு பயமாக வேற இருக்குது, ஏன்னா நம்ம ஹீரோயின் வேற ரொம்ப கோவமாக இருக்கா. இந்த லீ வேற சரியான ஒரு பைத்தியக்கார பையில இவ ஏதாச்சும் பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு பயப்படும் போது இப்போ ஹீரோயின் இது என்னோட வீடு, மரியாதையோட எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு இது என்னோட வீடுன்னு சொல்லும்போது அப்பங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற சைட்டு அங்கே வந்ததுமே ரொம்ப பயமாயிருது எல்லாருக்குமே. அவங்க ஒரு பில்லரில் அவங்க எல்லாருமே பிடிச்சவங்க கட்டி வச்சுட்டு உனக்கு வந்துட்டு இப்போ ஹாப்பியான்னு சொன்னதுமே நீ இப்போ கிளம்பு, நான் வந்துட்டு பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே பண்ணணும்னு அவள் சொல்கிறா. கேட்டுட்டு அவன் சரி ஓகே அப்படின்ற சைட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு வெளியே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ஜாய் பண்ணி இன்னைக்கு உன்னோட ரிவெஞ்ச் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயினோட ஃபேஸே அங்கே வந்து மாறிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம லீ அங்கே வெளியே போயிட்டு யார்கிட்டயே கால் பண்ணி கொஞ்சம் ஆளுங்களையெல்லாம் இங்கே அனுப்பிவிடுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப கொடுமைக்காரன் போல், அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோயினை. அவள் கன்சீவாக இருக்கும்போது நீ என்ன உண்மையிலே என்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது அவள் ஆமாம் நான் உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கா. இருந்தாலுமே அங்கே வந்து ஒரு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி அங்கே வந்துட்டு அவளை அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. இவங்க வந்துட்டு காஃபி அவள் கன்சீவாக இருக்கும்போது போட்டு கொடுத்தா எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அவனுமே அவங்க வந்து என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி, இல்லைன்னா உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு மிருகம் மாதிரி தான் வந்து நடத்தியிருக்கான் நம்ம ஹீரோயினை. பிறகு குழந்தை பிறந்த பிறகுமே அவளை போட்டு பயங்கரமாக பெல்ட்டை ஒடிச்சு அடித்ததுமே என்னோட அம்மா மேலே நீங்கள் கையை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ணிக்கிட்டதும் உன்னோட அம்மா வந்துட்டு எனக்கு மட்டும்தான் சொந்தம், ஆனால் அவள் என்னை விட்டுட்டு வேற ஒரு உதவத்தை யோசிச்சுட்டு இருக்கா, அவளை வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு இவ்வளோ கொடுமைகளை பண்ணிட்டு எவ்வளோ நல்லவங்க மாதிரி என் முன்னாடி இப்போ நின்றுட்டு எங்களை விற்று அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்றத யோசிச்சுட்டேக்கா. என் குழந்தை சேர்த்து போனதுக்கு காரணம் நீங்கள் தானே, உங்களை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம லூக் வந்துட்டு கால் வந்துடுது. உடனே நீங்கள் கிளம்பி அங்கே வீட்டுக்கு போங்க, அவள் வந்துட்டு ஏதோ பண்ண போகிறா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவள் ரொம்ப டேஞ்சர்ஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுமே அங்கே வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பெட்ரோல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டிப்பாக நான் இன்னைக்கு உங்களை உயிரோட எரிச்சாதான் என் குழந்தைக்கு வந்துட்டு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லும்போது தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத, உனக்கு என்ன இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தானே வேணும், எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம், எங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வேணாலுமே உங்களுக்கே எழுதி கொடுத்துட்றோம், எங்களை விற்று அப்படின்றத சொன்னதும் ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவா நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட பையனோட வந்துட்டு நடந்த கொடுமைக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு என்னை டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே நம்ம லூமே அங்கே கிளம்பி வந்துடுறான். அங்கே லீ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும் நீ என்ன ஃபஸ்ட் இங்கே பண்ணிகிட்ருக்க, நீ தேவையில்லாமல் உள்ளே போகிற வேலை வைக்காத, நீ வெளியவே வெயிட் பண்ணுன்னு சொன்னதும் நீ தேவையில்லாத வேலை பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க, நீயே போய் ப்ராப்ளத்தில் மாட்டிக்காத, அவள் ரொம்ப டேஞ்சரஸாக மாறிட்டுருக்கான்னு உடனே உனக்கு புரியலையா அப்படின்றத சொல்லும்போது எல்லாம் எனக்கு புரியும், நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்கே வெயிட் பண்ணு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் பெட்ரோல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நான் உங்களை சும்மா மட்டும் விட போகிறது கிடையாது, எவ்வளோ தூரத்துக்கு என் குழந்தை வழியை அனுபவிச்சு செத்துருப்பான், ஏன்னா ஒரு கன்சீவாக இருக்கும்போது கூட எவ்வளோ பாடுபடுத்தியிருப்பீங்க, உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் என்னத்தை கண்டேன், அவன் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டாக ஏதாச்சும் எனக்கு நிறைவேற்றிருக்கான ஆசைகளை எப்பயுமே எனக்கு குடும்பம் தான் படுத்திருப்பா அப்படின்றத சொன்னதும் 3 பேருமே அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு, இந்த வீட்டை விட்டு நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம், எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு போயிடறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, என் குழந்தைக்கு எது பிடிக்கலையோ எனக்கு அதுவுமே பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவப்பாட்ட லைட்டை பார்த்தா வச்சு எங்கள் மேலே தூக்கி எரிஞ்சிடுறா. லூ பிடிச்சவனை திட்ட ஆரம்பிச்சிடுறான். பாதையை விடு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகும்போது ஆனால் பார்த்தா அவங்க எரிஞ்சலாம் போல் உயிரோடு தான் இருக்காங்க. என்ன பண்ணிட்டுருக்க, எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தான வேலை பண்ணுறேன்னு அவன் கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவனை அங்கே பார்த்துட்டு நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை, பெட்ரோலே ஊற்றலை அவங்க மேலே, நான் தண்ணி தான் ஊற்றுனேன் அவங்கள வந்துட்டு பயமுடுத்துறதுக்காக, இதே மாதிரி அவங்க வந்து சித்திரவதை அனுபவிச்சு சாக்கணும், அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் சாக விட்டுருவேனா அப்படின்றத அங்கே சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அங்கே லீ வந்து என்ன உன்னோட ரிவெஞ்ச் வந்து நீ நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். கேட்டுட்டு அவன் வந்து ஹாப்பியாகிட்டு சிரிச்சுட்டு நான் 3 டேஸ்க்கு அங்கே வெளியே போக போகிறேன், 3 டேஸ்க்கு அப்புறம் நீ வந்துட்டு என்னை தேடி கண்டுபிடின்னு சொன்னதுமே அவன் ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கான். பிறகு அவங்க அம்மா கூட தான் அங்கே அவள் கிளம்பி போயிட்டுருக்கா. அவங்க அம்மா பார்த்தா அவங்க பையனுக்காக பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அப்போ என் குழந்தை இறந்து போனதை நினச்சி கொஞ்சம் கூட கவலையே கிடையாதான்னு கேட்டதும் எனக்கு என் குழந்தையை பற்றி தான் கவலை, என்னோட ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளம் பற்றி தான் கவலை, உன் பிள்ளையை பற்றிலாம் நினைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து உன்னோட பிரதருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வழியை பாரு, அவன் தான் இந்த குடும்பத்தோட அடுத்த ஹெட் ஆகணும் அப்படின்ற
அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பெத்த தாயாக இருந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ போயிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய வெளிச்சம் மாதிரி இருக்கவுமே வேகமாக இறங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பெரிய வீடே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்கு. என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கும்போது அங்கே லீவ் வந்துடுறான். இந்த வீட்டவே நான் தான் கொளுத்தி விட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, எதுக்காக அப்படி பண்ண அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட இந்த 50 மில்லியன் காசு இருக்குது, இதில் வச்சுக்கோ, இதை நீ இன்னைக்கு சேல்ஸ் பண்ணிடு எனக்கு. ஸோ வந்துட்டு இந்த வீடு வந்து எனக்கு சொந்தமானது. நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்ல, நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் அங்கே தீய கொளுத்தி விட்டேன், அங்கே யாருமே குடியெல்லாம் இல்லை, யாருக்கு எதுவும் ஆகலை அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு டைம்லாம் குறிச்சிட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்லாம் நீ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன தோணுதோ அப்போ உடனே பண்ணணும் அப்படின்றத அங்கே சொல்கிறான். உன்னோட குழந்தை வந்து இறந்து போச்சு, உன் மனசெல்லாம் எரிஞ்சிருக்குல்ல, ஸோ அதனால தான் அதுக்கு காரணமானவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இன்னைக்கு நான் எரிச்சு விட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே சிரிப்போடு சேர்ந்து கவலையோடு அங்கே அழுகு தான் வந்துட்டுருக்கு. சரி ஓகே, நான் 3 டேஸ்க்கு அப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நீ என்ஜாய் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது காரில் இடிக்க போயிடுறான். பட் அங்கே வந்துட்டு அவன் சிரிச்சுட்டு கிளம்புனதுமே நம்ம ஹீரோயினுமே அதை பார்த்து அங்கே என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. பிறகு இங்கே இந்த லூவை காமிக்கிறாங்க. அவன் வீட்டில் வந்து வயலின் அங்கே வேகமாக வாச்சிட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகவே ஆகிட்டுருக்கு இன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு. அப்போ அங்கே ஃபோன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. நீங்கள் என்ன திரும்ப அந்த லேடி எனக்கு மீட் பண்ண போனீங்களா அப்படின்றத சொன்னதும் ஆமாம் போயிருந்தேன், அந்த ஷேன் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நானே எடுத்துக்கிறலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஹார்ட் தானே உனக்கு வந்துட்டு மேட்ச் ஆகும், நான் வந்துட்டு உன்னை காப்பாற்றணும்ல, நீ நிரந்தரமாக நல்லபடியாக வாழலாம்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் எதுக்காக அவளை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னதுமே வேமா இவன் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்காக தேவையில்லாமல் இப்படி பேசுகிறேன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் மாதிரியே தான் இருக்குது இவ்வளவுக்குமே. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உன்னோட ஷேர்ஸ் எல்லாமே உனக்கு வந்ததுமே அதை எல்லாத்தையுமே வந்து உன்னோட அண்ணனுக்கு மாற்றி விட்டுரு, ஸோ வந்துட்டு அவன் ஹெட் ஆயிடுவான் அப்படின்றத சொன்னதும் ஒரு விஷயம் சொல்லுங்கள், உண்மையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் கூட பரிதாபம் கிடையாது, என் குழந்தை எனக்கு இறந்து போனதுன்னு நினச்சதுன்னு சொல்லி கேட்டதும் என் பையனை பற்றி தான் எனக்கு கவலை, நான் வந்துட்டு உன் குழந்தைக்காகலாம் பரிதாபப்பட முடியாது, அதுக்கு மேலே என்ன சின்ன பையன் தானே சேர்த்து போயிட்டான், நான் உனக்கு புதுசாக மேரேஜ் பண்ணி வச்சுடுறேன், நீ உன்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து ஹாப்பியாக இரு, அதுக்கப்புறம் பேபியுமே பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப சீப்பாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நடந்துட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடக்கிறீங்களேன்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம லூமே வந்துடுறான். இப்போ நான் வந்து ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டேன், உங்கள் பொண்ணு தான் சைன் பண்ணணும்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு தெரியுது இவங்க அம்மா காசுக்காக இவன்ட்ட தான் அவளை சேல்ஸ் பண்ண போகிறாங்கன்னு. அப்போ அவள் எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் என்னை கேட்காம இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு அவன் கூட வந்து மேரேஜ் பண்ணி வச்சு என் லைஃப்பை வந்து கெடுத்தீங்க, இப்போ அப்போ என்னை வந்துட்டு கெடுக்க இந்த லைஃப்பையுமே பார்க்குறீங்களா அப்படின்ற சர்ட்டி கேட்டதும் நான் ஒன்றை வச்சு என்ன பண்ண முடியும், நான் கொஞ்சமாச்சும் ப்ராஃபிட் பார்க்க வேணாமா, நீ ஒழுங்காக வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னதும் நான் செத்து போனாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் இவன் கூட சேர்ந்து வாழ முடியாது, ஏன்னா இவன் தான் என் குழந்தைக்கு வந்துட்டு சாவுக்கு காரணமேன்னு சொன்னதும் நம்ம லூ வந்து சரி நீங்கள் உள்ளே போங்க நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ அவன் நான் வந்து அசிஸ்டண்ட் அங்கே வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குல்லன்னு சொல்லும்போது நீ தானே இத்தனை பிரச்சனைக்குமே காரணம், அவனோட அசிஸ்டண்ட்டாக வந்து நீ எதுக்காக ஜாயின் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம லூ வந்திருக்கான், அவனோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கான் போல், பட் வந்துட்டு அங்கே நம்ம அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி வந்துட்டு இவன் பேசியிருந்திருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்போ அந்த வாய்ஸில் வந்து பேசினது நீ தானா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வந்து சாரி கேட்குறான். இவனோட அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு தான் அங்கே வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணுறதுக்கு அவள் ஒத்துருப்பா போல். ஸோ எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டே இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவங்க ஒரு விஷயம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட, அந்த ஷெங்கும் வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமான பையன், நீ வந்துட்டு எதுக்காக அவனை மேரேஜ் பண்ணிக்கணும், நீ அவனை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லும்போது நான் என்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும், என்னோட ஃபேமிலிக்கு அவங்களோட உதவி தேவைப்படுது, ஸோ அந்த மேரேஜை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத அவள் சொல்லியிருக்கா. நீ திரும்ப யோசிச்சிக்கோ, இது வந்துட்டு லைஃப்பில் வந்து நீ எடுக்கிற பெரிய தப்பான முடிவாயிரும் அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். பட் ஹீரோயின் என்னை பற்றி வந்துட்டு எதுவும் கவலைப்பட முடியாது, எனக்கு என்ன ஆர்டர் கிடைக்குதோ அதை தான் நான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கா. பிறகு இன்னொரு நாள் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு என்னோட டிசிஷனை நான் வந்து மாற்றிட்டேன், நான் உன்னை தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நான் உன்னை பார்த்து கேட்டேனே, நான் என்ன சும்மா விளையாட்டுக்காக கேட்டேன்னு நினைக்கிறியா, நான் உண்மையில தான் கேட்டேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே திரும்பவுமே ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க, அங்கே அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு போல், அவனை ஆளுங்களெல்லாம் வச்சு பயங்கரமாக அடிச்சுட்டு நீ என்னோட நாய் தான், நீ எப்படி வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே தான் இருந்திருக்கா. அங்கே அவங்கள வந்துட்டு ரொம்ப வந்து அவன் கோவப்பட்டிருக்கான், என்ன தைரியம் இருந்தால் என்ன மீறி வந்துட்டு நீ இந்த மாதிரி வேலை பண்ணிப்ப அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் பேசுவாளான்னு பார்த்தா ரொம்ப
அமைதியாகவே இருந்திருக்கா. நம்ம ஹீரோ நீ எதுக்காக அப்படி பண்ண அன்னைக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறான். நம்ம ஹீரோயின் அப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நீ இப்போ இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும்போது திரும்ப அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அந்த செங்கியூ நீ என்ன உண்மையிலே அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம லூவை போய் அவள் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. ஒன்ன மாதிரி ஒரு பர்சனை போய் யார் வந்து லவ் பண்ணுவா, நீ வந்துட்டு இந்த வீட்டோட டாக் மட்டும்தான், நான் வந்து உங்களை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் செங்கியூ அப்படின்றத சொல்லியிருக்கா. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பாங்க போல, அதனால தான் அவனுக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வீட்டில் அவங்க அம்மாட்ட நான் வந்துட்டு அவனை லவ் பண்ணலை, லூவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் அவன் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதுமே சரி ஓகே உன்னோட பிரதர் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான், ஸோ வந்து அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு அவன் ஏற்றுக்கிறணும், அதனால் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானா நான் உன்னை மேரேஜ் அவனுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம லூக் வந்துட்டு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த மாதிரி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வெறுப்பாக இருக்கான். அப்போ இவனுக்கு வந்துட்டு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் பிரதர்னு சொன்னதுமே அவங்க பெரிய பிரதருமே கவலைப்படாத, அந்த கேஸில் அவனை தூக்கி உள்ளே போட்டுடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க லூ நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து செங்கியூக்கு பிறந்த பையன், ஸோ வந்துட்டு அவன் இறந்து போகிறதான் கரெக்டான முடிவு, நீ வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான்னு வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு கேட்டதும் ஏன் நான் கவலைப்பட போகிறேன், அவனை கொன்னதே நான் தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் சரி ஓகே போனதெல்லாம் போகட்டும், நீ இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து நான் வந்து மேரேஜ் பண்ணுவேன் நீ எதிர்பார்த்துட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அவன் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன், உன்கிட்ட எல்லாத்தையுமே பறிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே நம்ம லீட் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு பாஸ் அவங்க கொடுத்ததில் வந்துட்டு அங்கே வீடியோஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு 3 days ஆகும், நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் போய் அவங்கள வந்து மீட் பண்ணுறீங்களா அப்படின்றத சொன்னதும் எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியுமே, அவள் வந்து என்னை ட்ரிக் பண்ணி ஏமாற்ற பார்க்குறாளா, நீ ஆனால் கவலைப்படாத, அவள் 3 daysக்கு அப்புறம் வந்துட்டு என்னை ஃபைன் பண்ணவா அப்படின்றத சொல்லியிருக்கா, நான் அப்போ போய் அவளை வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஃபைனலாக அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தான் இந்த சொத்து எல்லாமே அப்படின்றத அங்கே லாயர் வந்து சொல்லிடுறாரு. அதை எப்படி வந்துட்டு நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு சொன்னதும் இதுதான் ரூல்ஸே இந்த வீட்டோட இது, அவருக்கு வந்து சொந்தமான சொத்து அவருக்கு மட்டும்தான் கிடைக்கணும், ஸோ வந்துட்டு அவங்க ஒய்ஃப் தானே அடுத்த வாரிசு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதை கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் ஏற்றுக்கிட்டேன்னா ஏற்றுக்கலாட்டி என்னன்னு சொல்லிட்டு அங்கே ஃபைல்ஸை கொடுக்க போகும்போது வேமா அவங்க அம்மா வந்துட்டு அதை வாங்கிக்கிறாங்க. நீ உடனே இது எல்லாத்தையுமே உன்னோட பிரதரோட பேரில் மாற்றி விட்டு இப்போ இருந்து நம்ம பிரதர் தான் வந்துட்டு இதுக்கு எல்லாமே ஹெட்டாக இருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அமைதியாக இருக்கா. அவங்க ஷெங்கியோட பிரதர் நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவளுக்கு போகிறத ஏற்றுக்க முடியாது, என்னோட பிரதரோட சாவுக்கு காரணம் இவ தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னதும் உடனே அவங்க அம்மா கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களோட வீட்டு பையன் என் பொண்ணு என்றைக்குமே ஒரு ஒய்ஃபாக பார்த்ததே கிடையாது, அவனை டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தான், ஆனால் நீங்கள் எப்படி வந்து இப்படிலாம் பேசலாம் அப்படின்றத சொன்னதும் அவன் போன பிறகு உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம், ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்படி சொத்துக்காக அலைகிறீங்கன்னு சொல்லிட்டு 2 ஜென்மங்களுமே கேவலமே இல்லாமல் இப்படி சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்துச்சுக்கா. நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவளை வந்துட்டு யார் இதுக்கப்புறம் ஏற்றுக்குவாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இழிவாக பேசினதுமே அங்கே லூக்கு கோவமாயிருது. ஏன் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நான் தான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவளை கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அமைதியாக அவனை பார்க்குறா. அப்போ நீ வந்துட்டு என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, இந்த வீட்டோட டாக் மட்டும்தான், உனக்கு என்ன இங்கே ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுமே அவள் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த டயத்தில் அங்கே நம்ம லீ அங்கே உள்ளே என்ட்ரு ஆகிடுறான். அவளை அங்கே பார்த்ததுமே ரொம்ப எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அவளை பிடிச்சி அங்கே வேகமாக இழுத்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றினதுமே நீ வந்து என்னை ஃபைன் பண்ணுறதுக்கு டயத்தை லேட் ஆக்கிட்டியே அப்படின்றத சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ரெக்கார்டர் வந்துட்டு ஒழுங்காக ஆன் ஆகலை, ஸோ வந்துட்டு நீ அதை வச்சு தானே என்னை திரும்ப இங்கே வர வைக்கணும்னு சொல்லிட்டு 3 daysக்கு அப்புறம் ஃபைன் பண்ணுன்னு சொன்ன அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அப்படியே சிரிச்சிட்டேக்கா. இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒரு பர்சன் தான் கண்டிப்பாக உன்னோட அப்பாவோட சாவுக்கு காரணமாக இருப்பாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா அதில் நீயுமே ஒரு ஆள் தானே, உன்னையுமே அந்த சந்தேக லிஸ்ட்டில் நான் சேர்த்துக்கிருவேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவன் ஹக் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அங்கே செங்கியூக்கு பிரதருக்கு கோவமாயிருது. நீ எதுக்காக இங்கே வந்துட்டு தேவையில்லாத ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொன்னதும் நான் எதுக்கு வந்தேனா, நான் வந்துட்டு இவளை காப்பாற்றுறதுக்காக வந்தேன், நீ வாயை மூடிட்டு பேசாம இரு, ஏதாச்சும் பேசினேன்னா என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு தான் இவளை பற்றி தெரியுமே, அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் லூ அங்கே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கவும் எதுக்காக நீ அவன் கூட போய் நின்றுட்டு இருக்க, நீ அப்படிலாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. நீ வாய மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குமே அங்கே சண்டை வந்துட்டுருக்கு.
அவன் என்னோட ஃபியான்ஸே ஆக போகிறவ அப்படின்றத சொன்னதும், ஓ ஃபியான்ஸே அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ஃபைல்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவன் அங்கே இதில் வந்துட்டு என்னப்பா நீ மட்டும் தான் சைன் பண்ணியிருக்கா, அவள் சைன் பண்ணணுமே, சைன் பண்ணால் தானே 2 பேருமே ஃபியான்ஸே அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கான்ட்ராக்ட் மேரேஜா அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே, இப்போ அவள் சைன் பண்ணல என்ன உனக்கு நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவனோட அங்கே சைனை வந்துட்டு அழைச்சி விட்டுட்டு இவன் சைன் பண்ணி விட்றான். இப்போ பேபி நீ இதில் பண்ணு, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப குஷியாகிருது. என்னால் நம்பவே முடியல, என் பொண்ணு பின்னாடி வந்துட்டு இப்படி 2 பேர் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காங்களா அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு அப்படின்னா வந்து சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணுமேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு 2 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மரியாதையோட கையை 2 பேர் விடுங்கன்னு சொன்னாலுமே விட மாட்டாங்க. என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டதும், நீ வந்துட்டு யார் காசு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட பொண்ணை நான் வந்துட்டு கொடுப்பேன் அப்படின்றத அவங்க சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஆளுங்க எல்லாருமே இந்த ஷென் ஃபேமிலியோட சொத்து எல்லாமே இந்த பொண்ணுக்கு தான் சேரப்போகுது, ஸோ வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் இப்போ மேலே காசு கட்டலான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பாட்டு அமௌண்ட்டை ஏற்றிட்டே போயிட்டுருக்கோமே. அங்கே அதை கேட்டுட்டு அங்கே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவங்க ஹஸ்பண்டோட பிரதருமே இந்த காம்படிஷனில் நானுமே கலந்துக்கிறலாம்ல, நானுமே காசு கட்டலான்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம நீ வாயை மூடிட்டு பேசாமல் இல்லைன்னா அடிபத்தை செத்து போயிடுவா அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டான். இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வர்ற, அவளோட நேம் வந்து லின். ஒரு கான்ட்ராக்ட் அவள் தூக்கிட்டு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவர் வந்து என்ன பேரில் மாற்றி வச்சிட்டாரு, எனக்கு தான் சொத்து எல்லாமே சொந்தம்னு சொல்லும்போது அவங்க பிரதர் வேமா அதை வாங்கி பார்த்தா 90% ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இவளோட நேம்லையும் 10% அவங்க ஒய்ஃபுக்குன்னு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் வந்து வேறு ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணக்கூடாது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இவளுக்கு மட்டும் தான் சொந்தம், ஸோ இவளை கேர் பண்ணி பார்த்துக்கிறது தான் அவளோட வேலைன்னு சொல்லிட்டு போட்டதுமே அப்போ அங்கே நம்ம சரி ஓகே அப்படின்னா வந்து நம்ம பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததும் அங்கே அந்த பர்சன் வந்து ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஆனால் அவன் போய் அவளை பிடிச்சி ஒரு எத்தி தள்ளி விட்டுட்டு இப்போ இருந்து உன்னோட நேம் வந்தால் இவளோட நேமாக மாற்றிடுவோம் அப்படின்றத சொன்னதும், நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்குறா. ஏன்னா எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்ல, அதனால தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவ்வளோ ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ ஹீரோயின், நீங்கள் பண்ணிட்டுருக்க ஃப்ராடுத்தனம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, உனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் போயிட்டுருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ அதை யூஸ் பண்ணிட்டீங்க வந்து ஏமாற்ற முடியாதுன்னு சொன்னதும் நான் வந்து இப்போ கன்சீவாக இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ கன்சீவாக இருக்கேன்லாம் என்னை ஏமாற்ற முடியாது, 3 months கான்ட்ராக்ட்லாம் தான் நீ அந்தாலும் கூட ஆஃபரில் இருந்த, நீ உன் கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு அந்தாலும் உன்னை திரும்பி கூட பார்க்கல, அதுக்கு மேலே என்னோட ஹஸ்பண்டோட எல்லா திங்ஸுமே என்கிட்ட இன்னும் பத்திரமா தான் இருக்குது, ஒரு செகண்டில் நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இது ஃபேக் ஆனதுன்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிடுவேன் இந்த பேபி யாரோடதுன்னு சொல்லிட்டு அப்படின்றத மிரட்டினதுமே அங்கே லூவுமே ஆமாம் அதே மாதிரியே பண்ணலாம், நானுமே இருக்கேன்ல ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க சிஸ்டரை பார்த்து, எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதா, இது எல்லாமே உன்னோட வேலை தானே, காசுக்காக நீ தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இந்த கம்பெனியோட ஹெட்டாக நான் மட்டும்தான் எடுக்க போகிறேன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம், யாருக்கு வந்துட்டு இங்கே இருக்க விருப்பமோ அவங்க வந்துட்டு இருக்கலாம், இல்லை என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை எதிர்த்து பேசணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நடக்கிறதே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டா. அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. வேமாங்க இருந்து போனதுமே அப்போ அங்கே இவன் வந்து நினச்சதை விட பயங்கரமாக நல்லா இருக்காளே அப்படின்றத சொன்னதுமே அப்போ நான் தான் சொன்னேன்ல, நீ நினைக்கிறத விட அவள் ரொம்ப டேஞ்சரானவ, நீ பேசாமல் அவட்ட இருந்து அங்கே இருந்து விலகியறாதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்கிறான். நீ எதுக்காக அவள் பக்கத்தில் க்ளோஸாக போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், என்னோட அப்பா வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு தான் அவருமே இறந்துருக்காரு, இவங்க வீட்டில் இருக்க ஒரு பர்சன் தான் அதுக்கு காரணம், கண்டிப்பாக நான் அதுக்காக தான் அவள் பக்கத்தில் நெருங்கி போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அப்போ அதை கேட்டுட்டு நீ என்ன அவன் மேலே அப்போ சந்தேகப்படுறான்னு கேட்டதும், அதுக்காக தான் நான் அவள் பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ நீ வந்து நான் சொல்கிறத கேட்டு விலகேறுன்னு சொன்னதுமே அப்புறம் ஏன் நீ அவள் டேஞ்சர்னா நீ பக்கத்தில் க்ளோஸாக போகணும்னு நினைக்கிற, ஸோ வந்துட்டு ஓ வேலையதோ நீ அதை பார்த்துட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சதோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்டதோ, நான் எல்லாருக்கும் சொன்னது தான் உங்களுக்குமே, இதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, ஆனால் உங்கள் குடும்பத்தை வந்து நான் எப்போயும் கைவிட மாட்டேன், நல்லபடியாக பார்த்துக்குவேன், ஒழுங்காக வந்து என் பேச்சை கேட்டு நடந்துக்கோங்கன்னு சொன்னதுமே அந்த லேடியுமே வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே யார் ஹெட்டுன்னு சொல்லி அறிவிக்க போகிறாங்க போல். அப்போ அங்கே வந்துட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அந்த ஷெங்கியோட ஒய்ஃபை யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் வந்துட்டு லூன் 2 பேர் கூட வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பிளைண்ட் டேட்டுக்காகவே எல்லாருமே வர வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு யாருக்கு பிடிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த டயத்தில் வேகமாக அவங்க அம்மா வந்து மயக்க பிடிங்கிட்டு என் பொண்ணு வந்துட்டு எனக்கு எல்லா பவரையுமே கொடுத்துட்டா, அவள் வந்துட்டு அவங்க பிரதரை தான் வந்து ஹெட் ஆக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த லேடி அவங்களா ஒரு சீன் அங்கே போட்டுட்ருக்காங்க. அங்கே பார்த்தா லீ வந்து செருப்பை தூக்கி அங்கே மேலே எரிஞ்சு விட்றான். அங்கே லூ மரியாதையோட இருந்து கீழே இறங்கிருங்க, இல்லை நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டான். அப்போ அங்கே லீ வந்து உன்னை அன்னைக்கு தான்டா அடிச்சேன்ற மாதிரி அங்கே பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. அம்மா பேசாமல் வாங்க நம்ம கீழே போயிடலாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லேடி ஆனால் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. என்ன செய்யணும்னா பிளைண்ட் டேட்டுக்காக அந்த லேடி தான் வந்து இத்தனை பேரை வர வச்சுருக்காங்க போல், யார் காசு அதிகமாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை சேல்ஸ் பண்ணிடலான்னு. அப்போ நம்ம ஹீரோயின் ஏன்னா தெரிஞ்சுதான் நீயுமே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நான் ஏதாச்சும் ஒரு வாடி பண்ணவா அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அங்கே லூவுமே அங்கே வந்துடுறான். இப்போ அவனுமே அந்த காடை கொண்டு வந்து அங்கே காமிச்சிட்ருக்கான். உன்னோட அம்மா தான் எங்களை எல்லாத்தையுமே வர வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிட்டுருக்கு. இந்த பொம்பளை எப்பயுமே திருந்த மாட்டாளான்ற மாதிரி அங்கே தோணிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே மேலே போயிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கா. எல்லாரையுமே வந்து என்னோட அம்மா தான் வந்துட்டு இங்கே வர வச்சாங்களா பிளைண்ட் டேட்டுக்காக, ஆனால் வந்துட்டு எனக்கு அப்படி எந்த ஒரு அபிப்பிராயமே கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு அங்கே கோவமாயிட்டு உனக்கு யார் அந்த டிசிஷன் எடுக்கிற உரிமையை கொடுத்தது அப்படின்றத கேட்டதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு சிங்கிளாக இருக்கேன், ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு யாரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறோன்ற உரிமை எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி 2 பேர் வந்துட்டு எனக்காக போட்டி போட்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேர்த்துல இருந்தால் நான் யாரையாச்சும் ஒருத்தவங்களை சூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்திருக்க எல்லாத்தையுமே சாரி கேட்டுக்கிறேன், எனக்கு வந்துட்டு எந்த அபிப்பிராயமே இல்லைன்னு சொன்னதுமே அந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இஷ்டத்துக்குலாம் நடக்க முடியாது அப்படின்றத செட் அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு அங்கே லீக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே ஸ்டேஜுக்கு போகிறான். இப்போ லூ நான் தான் சொன்னேன்ல அவள் பயங்கரமான செல்ஃபிஷ் அப்படின்றத சொன்னதுமே நீ ஒன்று இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உன்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க பிரதர் அவங்க அம்மாவோட காதில் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த லேடி ரொம்ப வந்து ஹாப்பியாகிடுறாங்க. பிறகு லூவோட அசிஸ்டன்ட் அங்கே ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. அப்போ அங்கே லூட்டை இவங்க வந்து அவங்களோட ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கை கலந்துருந்தாங்க, ஸோ அதனால தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டு அவன் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து என் பாட்டு குடிச்சிடுறான். ஏன் பாஸ் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும் நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அந்த இடத்துக்கு அங்கே லீவ் வந்துடுறான். பரவாயில்லையேப்பா நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்போ நானுமே காம்படிஷனில் இருக்கேன் நீ மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ட்ரக் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் இல்லைன்னு சொன்னதுமே முதல் செக் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை சொன்னதுமே அவங்க ட்ரக் எடுத்துங்க கையில் கொடுத்ததும் அயன்பாட்டு எடுத்து அதை எல்லாத்தையுமே சாப்பிட்றான். அப்போ அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ எனக்கோட தேவையுமே அவட்ட இருக்குது, ஸோ நானுமே அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. 2 பேருமே அங்கே ரொம்ப ட்ரக்காகி போய் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து 2 பேருமே எனக்காக வந்து ட்ரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களாமே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லி கேட்டதும் ஆமாம் நாங்கள் ரொம்ப ட்ரக் ஆகிட்டோம், இப்போ எங்கள்லேருந்து ஒரு ஆளை நீ சூஸ் பண்ணி ஆகணும், எங்களுக்கு வந்துட்டு இப்போ உன்னோட தேவை இருக்குது, நான் வந்து உனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உன்னை வந்துட்டு காப்பாற்றிருக்கேன்ல நாங்கள் லூ சொல்கிறான். அதே தான் எங்கள் இமெயில் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் உங்களுக்கு வந்துட்டு உடம்பு இப்போ சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னோட தேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாக போகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே போகும்போது அவங்க 2 அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் யாராச்சும் ஒரு ஆளை கண்டிப்பாக இப்போ சூஸ் பண்ணி தான் ஆகணும், அவங்கள நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னதும் நான் ஏன் காப்பாற்றணும், டாக்டர்கிட்ட சொன்னால் அவங்க காப்பாற்ற போகிறாங்க, வேணும்னா நீங்கள் 2 பேருமே அங்கே உள்ளே போய் பெட்டை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அங்கே 2 பேரும் பார்த்தா கோவப்பட்டு உள்ளே அடித்து உருண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே காயமாயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், மரியாதை இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு சண்டை வேற போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் 2 ஐஸ் பாக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து தூக்கி போடுறா. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களாமே, சரி போதும் உங்களோட காமெடி நேரம்லாம் முடிஞ்சு போச்சு, ஐஸ் பேக்கை வச்சுட்டு ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏன் போகிறேன், நான் போக மாட்டேன்னாவே சொல்கிறான், நீ போ சொல்கிறான். இப்படியே மாற்றி மாற்றியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே பேசாமல் ஏன் கூட வந்துருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் அங்கே கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே 2 அசிஸ்டன்ட்மே அங்கே அவங்களோட வீட்டை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு வர விரும்பலாங்க, நான் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையுமே அங்கே கீயை மாற்றி கொடுத்து நீங்கள் 2 பேர் வேணால் அங்கே வீடை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நீங்கள் போய் அங்கே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நல்லா இறாங்க 2 பேரும் திரும்ப அங்கே சாப்பிட்ற இடத்துல உட்காந்துட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்காக இங்கேருந்து போயிரு, இது எனக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அமைதியாக அவங்களோட இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. அப்போ அங்கே லீ நான் இந்த இடத்த சுற்றி இருக்க எல்லாத்தையுமே வாங்கிட்டேன், ஸோ இந்த வீட்டுக்குள்ளே நீ வரணுன்னாலும் என்னோட இடத்து பக்கம் தான் வரணும், இதுக்கப்புறம் நீலாம் வரக்கூடாது இங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே அவளை பார்த்து மீட் ரொம்ப நல்லா இருக்குது வா சாப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதும் அவளுக்கு மீட் வந்து அலர்ஜி பிடிக்காதுன்றது கூட உனக்கு தெரியாது, நீ மரியாதையை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே தேவையில்லாமல் சண்டை வர ஆரம்பிச்சிருது.
ஹீரோயின் நான் ஒரு இடத்துக்கு போக போகிறேன், ஸோ வந்துட்டு வரதா இருந்தால் என் பின்னாடி நீங்கள் வரலான்னு சொல்லிட்டு அங்கே அட்ரஸ் சொல்லிவிட்டு அவள் பாட்டு அங்கே கண்டுக்காமல் கிளம்பி போயிடுறா. பிறகு லூவை மீட் பண்ணி அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் நிறைய இந்த ஜூன் வந்து நிறைய விஷயங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பிரதர் இறந்த பிறகுமே நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போயுமே அவங்களோட வந்து பிஹேவியர்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம லீடை அவங்க அசிஸ்டண்ட்டுமே இதே விஷயங்களை சொல்லிட்டுருக்காங்க. இந்த ஃபேமிலியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமே நிறைய ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் இதுலேருந்தே புரியுது அவளோட லைஃப்பில் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நினைக்கிறேன், என்னோட அப்பாவோட சாவுக்கு காரணம் அவளாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு எங்கள் அசிஸ்டன்ட் பாஸ் என்ன உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் ரொம்ப அமைதியாக இருக்கான், எதுவும் பேச மாட்டான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டுட்டு அங்கே போகும்போது என்ன பார்ட்னராக அவள் எங்களை கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னால் அவள் எதுவும் பேச மாட்டான். அங்கே பார்த்தா அங்கே ஒரு மொட்டை மண்டை இருக்கான். அந்த அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எவ்வளோ நாளாக நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, எவ்வளோ ஆஃபர் பண்ணியுமே நீ எனக்கு கிடைக்கல, ஆனால் ஃபைனலாக நீ இப்போ எனக்கு நீயாவே வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அதெல்லாம் கேட்டுகிட்டே ஹீரோயின் நான் வந்துட்டு கம்பெனி விஷயமா தான் உங்கள்கிட்ட பேச வந்துட்டுருக்கேன், தேவையில்லாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படின்றத சொல்கிறா. அதெல்லாம் பற்றி பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே டச் பண்ண வந்ததுமே அந்த இடத்துக்கு அங்கே நம்ம லீக்கு கோவமாயிட்டு கையை பிடிச்சி அங்கே முறுக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே நம்ம லூ இப்படியே போச்சுன்னா வந்துட்டு ப்ராப்ளம் பெருசாயிரும்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோயினை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அங்கே லீயை பிடிச்சி அவங்ககிட்ட தள்ளி விட்டுட்டு வேமா காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போ அங்கே கார்ட்ஸ் முன்னாடி வருவோமே நம்ம லீ வந்து இவனை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு ஓடி போயிடுறான். நம்ம லூ வந்து நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் அவ்வளோ ஈஸியாக வந்து கிவ் அப் பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு அவங்க கூட பயங்கர ஃபைட் பண்ணுறான். அப்போ அங்கே லீ வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். என்ன அந்த ஆள் வந்துட்டு இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்கான், நீ பேசாமல் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஒரு பார்ட்டியுமே நடந்துட்டுருக்கு. அங்கே உள்ளே போனதுமே அங்கே போட்டுருக்கோங்க ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த ட்ரெஸ்ஸை காலட்டி என்கிட்ட கொடுங்க, நான் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அங்கே ஆளுங்களுமே வந்துட்டு துரத்திட்டே வரவுமே வேமா நம்ம ஹீரோயினோட ஹேர் கிளிப்பெல்லாம் அவன் கழட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை நீ கிஸ் பண்ணுற மாதிரி இப்போ என்ன ஆக்ட் பண்ண அப்படின்றத சொன்னதும் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. ப்ளீஸ் ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே வேமா வந்துட்டு அவள் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போனதும் இவன் டக்குன்னு ஃபேஸ் இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறான். ஏன்னா உண்மையிலே வந்துட்டு என்னை கிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டியா நீ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ண போகும்போது அங்கே லூ வந்து வேமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். அந்த டயத்தில் திரும்ப அங்கே ஆளுங்கெல்லாம் வந்ததுமே 2 பேருமே அங்கே வேறு வேறு ரூம்குள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டாவே நீ இப்போ என்ன வந்து பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த, நான் கொஞ்சம் நேரம் வராமல் இருந்ததுன்னா நீ கிஸ் பண்ணியிருப்பியான்னு சொல்லி கேட்டதும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு எதுக்கு வந்துட்டு இப்போதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அப்போ லூ உன்னோட லிப்ஸ்டிக் இன்னும் எதுவுமே அலையாமல் நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீ கிஸ் எல்லாம் பண்ணலைன்னு சொன்னதும் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் இதேமாதிரி கிஸ் பண்ணிட்டு நீ சுற்றிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண பொண்ணும் நீ தான், இப்போ வரைக்கும் கிஸ் பண்ண பொண்ணுமே நீ மட்டும்தான், நான் வேறு யாரையும் கிஸ் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண போனதும் அங்கே வேமா அங்கே நம்ம லீவ் வந்துடுறான். வராமல் இருந்தால் நீ என்ன வேணாலும் பண்ணியிருப்பியே, என்ன ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கான். அங்கே லூ நீ வந்துட்டு எதுக்காக இவளுக்கு இப்படி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்த, தேவையில்லாமல் வேலை பண்ணாத, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னதும் ஓ அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்காது ஆனால் நீ வந்துட்டு அவள் பக்கத்தில் கிஸ் பண்ண போகலாமான்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அந்த டயத்தில் அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் அந்த ஆளை பிடிச்சாச்சுன்னு சொல்லும்போது அங்கே போயிடுறாங்க எல்லாருமே கிளம்பி. எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அந்த மொட்டையனை பார்த்து கேட்டதுமே எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அவள் வந்து இந்த ஹெட்டாக இருப்பாள், அதுக்கப்புறம் இந்த கம்பெனி எனக்கு சொந்தமாயிருன்னு சொன்னான், அதனால தான் நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் வந்து ஷேர்ஸ் எல்லாத்தையும் கூட உன்கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்னை மன்னிச்சு விட்டுருமா அப்படின்றத சொன்னதும் உன்னோட ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது, கண்டிப்பாக நீ பண்ணதுக்கு உனக்கான பனிஷ்மெண்ட் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்தால பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ஜூனை காமிக்கிறாங்க. சில டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க பிரதர் சிஸ்டருக்கு முன்னாடி போட்டுட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே பைரேட் பண்ணது தான். அந்த டிசைனர் ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலை. ஸோ இது வந்துட்டு அவன் டிஸ்கன்டினியூ பண்ணி வச்சுருந்தான். இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் கொடுத்து இந்த கம்பெனிக்கு வந்துட்டு நான் தான் வந்து எல்லாமே பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த டிசைனர் நான் தான் சொல்ல போகிறேன், ஸோ என்னால் தான் கம்பெனி முன்னுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே என்னோட கைக்குள்ளே கொண்டு வர போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அசிஸ்டன்ட் அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அங்கே கொண்டு போய் எல்லாத்தையுமே காமிச்சதுமே அப்பங்க நம்மளோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வரைக்கும் அந்த டிசைனர் யாருமே பார்த்தது கிடையாது. இவங்க தேவையில்லாம வந்துட்டு அவங்களோட நேமை வந்து சொல்லி ப்ரூவ் பண்ணி அந்த கம்பெனி வந்து அவங்க வசப்படுத்த போகிறாங்களே, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு அப்பாட்டு அங்கே உள்ளே போயிடா. அப்போங்க லீ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவங்க ரொம்ப உள்ளே போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம லீ வந்துடுறான். இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீ பண்ணதா, சூப்பராக இருக்கே ட்ரெஸ் எல்லாமே, நீ இது மாதிரி எதுவுமே போட்டதே கிடையாதுன்னு சொன்னதும் எனக்கு என்னோட அம்மா எப்போ
எப்பயுமே இதை போடுறதுக்கு அனுமதி வழங்கினதே கிடையாது அப்படின்றத சொன்னதுமே, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னோட அப்பா எப்பயுமே சொல்லுவாரு, நம்மளோட ஃபீலிங்ஸை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. நான் பாரு எப்படி இருக்கேன். என்னோட அப்பா எப்பயுமே வந்துட்டு நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிடணும்னு சொல்லுவாரு. அப்படின்னா தான் நம்மளுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லுவாரு. நீ கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணணும். நீ ரொம்ப குட் கேர்ள்னு சொன்னதும், இல்லை நான் குட் கேர்ளா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு, என்ன ப்ரோ நீ வந்துட்டு இந்த அவுட்ஃபிட்டை போட்டுட்டு நாளைக்கு வரணும், ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே, இல்லை என்னால் போட முடியாதுன்னு அவள் சொல்கிறா. நீ போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த போரிங் ட்ரெஸ் எல்லாம் இனிமேல் வேணான்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் என் ட்ரெஸ்ஸை கொடுன்னு சொல்லும் போது, கண்டிப்பாக நீ வந்துட்டு எனக்கு மரியாதை கொடுத்து இதை போட்டுட்டு வருவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே நம்ம லூமே வந்துட்டு அவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே இங்கே கேட்டுட்டு இருக்கான். இப்போ அங்கே லூ நாளைக்கு வந்துட்டு அந்த ஜூன் கம்பெனிக்கு போயிட்டு எல்லாத்தையுமே வந்து தனக்கு சொந்தமாக்கிக்கிற முடிவு பண்ணிட்டாலாம். ஸோ வந்துட்டு நீ வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே நம்ம லீயுமே கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ அப்படி தப்பாலாம் நடக்க விட மாட்டேன், நீ வந்துட்டு ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கன்னு தெரியுது இந்த குடும்பத்தில். ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான், என்னோட அப்பாவோட சாவுக்கு மட்டும் நீ காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நாங்கள் 2 பேரையோட சேர்ந்து ரொம்ப சூப்பராக மாதம் உள்ள என்ட்ராகிறா. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு வந்திருக்கா. அப்போ அங்கே பிஎஸ்ல 2 பர்சன்ஸ், இப்போ ஹஸ்பண்ட் சேர்த்து 3 மந்த்ஸ் தான் ஆகுது. ஆனால் பாரு வேறு பர்சன்ஸ் கூட வந்து சேர்ந்துட்டு இவ சுற்றிட்டு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அங்கே லீக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு அவங்க 2 பேத்துக்குமே எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே நாங்கள் வந்துட்டு ஜூன் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க தான் பைரன், அவங்களுக்கு தான் வந்துட்டு நிறைய வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் கேட்கவே இல்லையே, இந்த கம்பெனியோட பிரசிடன்ட் நான் மட்டும்தான், நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்கும்னு சொன்னதும், நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன புரியலையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலன்னா உங்களுக்கு எப்படி இங்கே வந்துட்டு வேலை கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது, நான் உங்ககிட்ட எதையும் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்றத சொன்னதும், அப்போ உடனே அவங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. நான் என்னால் தான் இந்த கம்பெனி இந்த லெவலுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க லூ. நீ இந்த பைரன் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னா வந்துட்டு அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும், அந்த டிசைனர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான், அவங்க எப்பயுமே அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, நீ ஃபைரனே கிடையாது அப்படின்றத சொன்னதும், இருந்துட்டு போட்டுமே இப்போ என்ன, ஆனால் அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே இப்போ என்னோட கையில் இருக்குது, என்னால் தான் வந்துட்டு கரெக்டான ப்ராஃபிட் இங்கே எல்லாருக்குமே கொடுக்க முடியும், இவகிட்ட என்ன வந்து ப்ராஜெக்ட் இருக்குது இந்த கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அப்படின்றத சொன்னதும், அங்கே லோ ஃபைரன் வந்துட்டு யாருமே கிடையாது, அந்த பர்சன் வந்து ஒரு புக்கோட நேம் மட்டும்தான், அதை வச்சு தான் அவங்க பிரதர் வந்து எல்லாரையுமே அப்படி சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். ஒரு இன்னொரு விஷயம் சொல்லவா, அந்த பர்சனை நான் தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே லீ அதை கேட்டுட்டு, என்ன ரொம்ப ஷாக்காகாமல் இருக்க, உனக்கு என்ன ஆரம்பத்துலேருந்தே தெரியுமான்னு கேட்டதோ, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு உண்மைகளை சொல்லணும், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க, ஃபைரன்ன்றது யாரும் கிடையாது, அந்த நேமை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்க வந்து வேற யாரும் கிடையாது, நான் மட்டும்தான், நான் தான் அந்த கம்பெனிக்காக வந்து டிசைன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இவ கையில் இருக்கே இந்த டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி நான் டிஸ்கண்டினியூ பண்ணது தான் அப்படின்றத சொல்லிட்டு அதை பிடிங்க அதை அவள் கிழிச்சு எரிஞ்சு விடுறா. அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அவன் வந்து என்னை ரொம்ப வந்துட்டு வயலன்ஸாக நடத்திட்டு இருந்தான், என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினான், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இவனுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் உன் கையில் இப்போ ஒரு ரிங் வச்சுட்ருக்கே இந்த டிசைன் வந்துட்டு நாங்கள் எலிமினேட் பண்ணதான் அப்படின்றத சொன்னதும், நீ பொய் சொல்லிட்டு இருக்க, இது என்னோட பிரதர் தான் கொடுத்தான்னு சொன்னதும், உன் பிரதர் கொடுத்துருக்க சான்ஸே கிடையாது, அவன் கொடுத்துருந்தானா அதில் வந்து ஹார்ட் சிம்பிள் இருக்கும் கண்டிப்பாக, நீ வந்து பொய் சொல்லி ஏமாத்தாது அப்படின்றத சொன்னதும், அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. யார் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்றத சொல்லும்போது அங்கே லூ, நீ கண்டிப்பாக வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கன்றது இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உன் நிலைமை மோசமாகும்னு சொன்னதும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா, நான் என்னோட ஹஸ்பண்டால் தான் இந்த டிசைன் வந்து பண்ணுறதவே விட்டுட்டு போயிட்டேன், இதால் தான் அவனுக்குமே அதிகமாக ப்ராஃபிட் கிடச்சிட்டு இருந்துச்சு, ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க, ஃபைரன் வந்து யாராக வேணாலும் இருந்துட்டு போகலாம், ஆனால் வந்துட்டு இந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு போக என்னால் மட்டும்தான் முடியும், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது அப்படின்றத சொன்னதும், அங்கே இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்பயுமே சிலர் வந்துட்டு அவளுக்கு எதிராக அங்கே கேவலமான ஜட்ஜ்மெண்ட்லாம் அங்கே பாஸ் பண்ணதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. உங்களை மாதிரி பர்சன் கூட ஒர்க் பண்ணணுன்ற எந்த அவசியமே கிடையாது, உங்களுக்கு வந்து கம்பெனிக்குமே தேவை கிடையாது, நான் உங்களை இப்போவே எலிமினேட் பண்ணிடுறேன், இங்கேருந்து போயிடலாம் அப்படின்றத சொல்கிறா.
பிறகு ஹீரோயின் அங்கே இருக்கும்போது அங்கே லூ போடுறா. உனக்கு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் தெரியும், உனக்கு நீ வந்துட்டு எதுக்காக என்னோட நேமை யூஸ் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவன் வந்து அவங்க பிரதருக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்போ அவங்க ஒரு பர்சனை விட்டு அவள் சொல்ல விட்டுருக்கா. கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்களே வந்துட்டு பறிச்சிட்டாங்க. அவங்க தான் வந்துட்டு சேர்ந்து 2 பேருமே உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் சொத்தெல்லாமே பறிச்சிருக்காங்க பாஸ், நீங்கள் கண்டிப்பாக அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும், இதுக்கெல்லாம் காரணமே அந்த இன்சு தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆனால் அதை எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து கேட்டிருக்கா. ஏன்னா வந்து அவன் மறந்துட்டு இவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்கிறது கூட ட்ரை பண்ணட்டும், ஆனால் நிம்மதியாக இருக்கணும், இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அங்கே அவங்க ஹஸ்பண்டுக்கு இதை விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயினை போட்டு அவன் கோவப்பட்டு அடிச்சிருக்கான். என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்ப, நீ ஏன்னா அவனை இன்னுமே லவ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதும் அவனை நான் சாகிற வரைக்கும் லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு போட்டு அங்கே டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான். உன்னால் என்ன பண்ண முடியும், என்ன அடிப்பையா அடி, எவ்வளோ வேணாலும் பண்ணு, ஆனால் நான் வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் மறந்து போயிடாத, உனக்காக இதுக்கப்புறம் நான் எந்த டிசைனுமே பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் உன் கம்பெனி நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டா அவன் நான் உன்னோட பையனை கொல்லாமட்டு விட மாட்டேன்னு சொன்னதும் உன் பையன் தானே அவன் கொன்று உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே என்கிட்ட இருக்க தேவை கிடையாது, நான் நிம்மதியாக இருப்பேன்னு அவள் சொல்லியிருக்கா. ஸோ வந்துட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோயினை வா என் கூடன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே இழுத்துட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோ அங்கே வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட பேசினதுமே உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த நேமால தானே நம்ம 2 பேருமே மாட்டிக்கிட்டோம் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே அவளை வந்துட்டு அவள் வந்து அடிச்சுட்டு போனான் இல்லையா, உன்னை நான் லவ்வே பண்ண கிடையாது, நீ என்ன எனக்கு தகுதியான்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அவன் ரொம்ப கஷ்டமாயிட்டு அவன் வேமா அங்கேருந்து போயிடுறான். லீ அதெல்லாமே பார்த்துட்டு நீ என்ன இன்னுமே அவளை லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதோ உன்னால் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். லீக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே வீட்டுக்கு போனதுமே அந்த அங்கே வந்துடுறா. அங்கே வந்ததுமே நீ என்ன திரும்ப அவளை போய் எங்கே பார்க்க போனியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே நீ இப்போ என்னை கிஸ் பண்ணு அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே கிஸ் பண்ண போகும்போது ஆனால் கிஸ்மே பண்ண முடியலை அவனால். ஸோ வந்துட்டு வேமா அங்கேருந்து போனதும் நீ அப்படின்னா இன்னுமே அவளை லவ் பண்ணிட்டுருக்கே, அவளை எதுக்காக நீ பார்த்துட்ருக்க, உனக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டியான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அங்கே வந்து கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் அவங்க லீயுமே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம லீ என்ன அவன் பார்க்கவே 3 days ஆயிடுச்சு வரவே இல்லையே அப்படின்றத சொன்னதும் அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அங்கே ஷவுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை தான் போய் மீட் பண்ண போயிருக்கா. அங்கே கம்பெனி விஷயமா பேச போயிருக்காங்க போல். சரி ஓகே இது என்ன வந்துட்டு உன்னோட பாடி கார்டா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு பாடி கார்டை வச்சுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் இவர் அப்படின்றத அவ சொல்கிறா. சரி உனக்காக நான் மீட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம லீ அவளுக்கு தான் மீட்னா அலர்ஜி உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்து அந்த போட் கிளம்பிட போயிடுது, லக்கேஜ் எல்லாம் அங்கே இருக்குதுன்னு சொன்னதும் அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் போகாமல் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு இந்த மீட்டை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே வேணுனே அவன் மேலே வந்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அநாகரிகமாக கோவத்தை காமிச்சிட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே லீக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா ஹீரோயின்ட்டு அதை பிடிங்கி நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், இப்போ ஒரு விஷயம் சொல்லு, நீ தேவையில்லாமல் அவகிட்ட இப்படி வந்து உன்னோட விருப்பம்லாம் கேட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், உன்னோட ஃபேமிலியை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் இதெல்லாமே பண்ணது அப்படின்ற சொல்லி கேட்டதும் அதை கேட்டுட்டாங்க அவள் இது எல்லாமே அவங்க அம்மா தான் வந்துட்டு இவளோட பிஸ்னஸில் தலையிட சொன்னாங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே 2 பேருமே கிளம்பிடுறாங்க. அப்போ காரில் போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட என்ன ரொம்ப கவலையாக இருக்கியா உன்னோட அம்மாவை நினச்சின்னு சொன்னதும் அந்த லேடி எப்பயுமே இப்படி தானே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அந்த டயத்தில் அங்கே லீயை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. யார்டாவோட வேலைன்னு பார்த்தா அவங்க பிரதர் தான். அங்கே வந்துட்டு நம்ம லீயை பார்த்து நீ தேவையில்லாமல் என்னோட குடும்ப விஷயத்தில் நிறைய இதில் தலையிட்டு வச்சுக்கா, அவள் வந்து எங்கள் குடும்பத்தோட பொண்ணு, அவளுக்கு வந்துட்டு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், அவள் வழி தவறி போயிட்டுருக்கா அப்படின்றத சொன்னதும் அன்னைக்கு அடி வாங்கினீங்க அது என்ன உனக்கு பத்தலையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் ஏன் இன்றைக்கி என்ன நான் தனியாக வந்திருக்கேன், ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவளை ஈஸியாக வந்து நினச்சிக்காது அப்படின்றத சொல்லும்போது சரி ஓகே 2 பேரும் காரை கொண்டு போய் நேராக மோதி பார்ப்போம், யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத சொன்னதும் நானுமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் தோற்று போயிட்டா 20 ஸ்லாப் நீயாவே உன்னை வீட்டுக்கு வரணும்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. பிறகு காரை 2 பேருமே ஸ்பீடாக அவங்க மோதி போகிறாங்க. ஆனால் லீ வந்துட்டு டக்குன்னு விளைவிக்கிறான். இவன் பார்த்தா இடியட் மாதிரி அங்கே போய் பில்லர் மேலே இடிச்சு இவனுக்கு அடிபட்டுது. லீக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு எதாவது அடிப்படலை இல்லைன்னு சொன்னதும் நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு குண்டடிப்பட்டுச்சு எப்படி இருக்குது அப்படின்றத சொன்னதும் எனக்கு வழி வர ஃபீலே இல்லையே அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிடுச்சேக்கா, ஏன்னா டிரைவர் சீட்டில் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக அடி விழுகும், ஆனால் நீ என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட பார்த்தையா, உன்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்றத
சொல்லிட்டு அவனை புகழ்ந்து தள்ளுறா. அதெல்லாம் கேட்டுட்டாங்க அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்துட்டு இவ்வளோ புகழ்ந்துருக்கா, எல்லாரும் பைத்தியக்காரன் தானே சொல்லி திட்டுவாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தலையெல்லாம் தொட்டதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக வந்துட்டு அங்கே ஹேரெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கா. ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவன் கையில் கட்டு போட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம லூ வந்துடுறான். நான் 3 days தான் அவளை பார்க்க வரல, அதுக்குள்ளே நீ என்ன வேலை பண்ணி வச்ச, அவளுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே நானுமே எவ்வளோ வந்து அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணேன், அப்புறம் என்ன பண்ணுறது, கடைசியில் அவள் நம்மளை விட்டுட்டு போயிட்டா அப்படின்றத சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீயே போய் பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு பாடியை காமிக்கிறான். அதை பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை நினச்சி அவன் பாட்டு அங்கே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான். நீ எப்படி என்னை இப்படி விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ராகிற அவனுக்கு சாப்பாடு கொண்டுட்டு அதை பார்த்ததுமே அங்கே லூக் ரொம்ப வந்து எமோஷனல் ஆகிட்டு ஹீரோயினை போய் அங்கே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அங்கே என்னாச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அங்கே லீ வந்து நான் வந்து சும்மா வந்துட்டு நீ இறந்து போயிட்டேன்னு சொன்னேன், பாவம் பச்சை புள்ள அங்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாடி இருந்த இடத்த காமிச்சா சும்மா பில்லோ வந்துட்டு இவனை அடிக்க வச்சிருப்பான் போல. அவனுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என் கூடவான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணிடாத, அவனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் நீ ஏன் பயப்படுற, இவனுக்கு என்ன அடிக்கிறதுக்கெலாம் தைரியம் இருக்கான்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிது எதுக்காக நீ வந்துட்டு இப்படி கேவலமாக இதெல்லாம் விளையாண்டான்னு கேட்டதுமே நான் வந்து நீ எவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிட்டுருக்கன்றதை வந்து புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் பண்ணேன். நீ உண்மையிலே வந்துட்டு ரொம்ப அவளை லவ் பண்ணிட்டுருக்க, ஏன்னா ரொம்பவே நீ அவளுக்காக அழுததை நான் பார்த்தேன், அந்த ஃபீலிங்ஸை அவளோட கண்ணிலையுமே நான் பார்த்துருக்கேன், அவன் ஒன்றை தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொன்னதும் அது எனக்கு நல்லாவே தெரியும், நானுமே அவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் ஆனால் வந்து நான் வந்து அவள் பண்ண துரோகத்தையுமே மறக்க மாட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம லீ நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, 7 years ஆயிடுச்சு, ஆனால் நீ இப்போ வரைக்குமே எதுவுமே வந்துட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டா, என்னைக்காச்சும் உண்மை என்ன, எதுக்காக அந்த பொண்ணு இப்படி பண்ணான்னு எதையாச்சும் நீ யோசிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ என்ன ட்ராக் மாறுற மாதிரி இருக்குது, உன்னோட அப்பாவோட குலகாரம் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தானே இங்கே வந்தான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இப்போ அதை மறந்து கூட போயிட்டேன், ஏன்னா என்னோட அப்பா எப்பயுமே சொல்லியிருக்காரு நம்ம வந்து பாஸ்டில் நடந்ததை நினச்சிட்டே இருந்தோம்னா லைஃப் வந்துட்டு உருப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரை நினச்சி அதில் வந்துட்டு நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டாங்க அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ இதுக்கப்புறம் வந்துட்டு தனியாலாம் இல்லை, உன் கூட சேர்ந்து நானுமே தான் இருக்கேன் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே லூ வந்து அங்கே ஹக் பண்ணான் இல்லையா, அதை நினச்சதே யோசிச்சுட்ருக்கா, இன்னுமே அவன் என்ன லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு நீ எப்படி என்னோட லீயை வந்து ஏன்ட்ட இருந்து பறிப்பா, அவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் இங்கே வந்து ஏன் பேசிகிட்ருக்க, நான் வந்து யார்கிட்டேருந்து பறிக்கலாம் வந்து நினைக்கல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து இது போய் சொல்லிட்டுருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ரொம்ப மோசமான பொண்ணு, ஹஸ்பண்ட் இருந்தால் அதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு ஆம்பளையே தெரியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அந்த டயத்தில் அங்கே லீயுமே வந்துட்டாங்க. லீயை பார்த்தது அவள் ஹக் பண்ண போனதுமே அங்கே அவன் வந்துட்டு பக்கத்தில் கூட விட மாட்டான் நம்ம லூ தான். ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது ஏன்னா நீ அளவுக்கு மீறி இப்போ பேசிட்டு அப்படின்றத சொன்னதுமே இப்போ லீமே நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு எப்போ சொன்னேன், ஏன் இப்படி நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட சிஸ்டரோட வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு, ஆனால் வந்துட்டு எனக்கு அது பிடிக்காம தானே நான் ஓடி போயிட்டேன், அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, நான் வந்து ஒன்று மேரேஜ் பண்ணணும்னு என்ன தலையெழுத்தான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது, இது வந்துட்டு நம்ம ஃபேமிலி எடுத்த முடிவு, கண்டிப்பாக நீ என்னோட சிஸ்டர் இல்லைன்னா நீ என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினை வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், இவ்வளோ தான் மேரேஜ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் இந்த கையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறான். எங்களோட உறவே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமானது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உன் தாத்தாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ இப்போ அந்த ஜூன் சொல்லி தான் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காத, கண்டிப்பாக வந்துட்டு அவள் உன்ட்ட சொல்லி வந்து இங்கே ஏற்றி விட்டு தான் அனுப்பி விட்ருக்கா, அவளோட பேச்சை கேட்டு தான் இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் உளராதன்னு சொன்னதுமே நீ போய் நான் வந்துட்டு சொல்கிறேன் எல்லாத்தையுமே அவட்ட சொல்லி எனக்கு எதுவுமே பயம் கிடையாது, கூடி சீக்கிரம் அவங்க எல்லாருமே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு போயிடுறா. என்ன அந்த ஃபேமிலி வந்து உனக்கு எதிராக நிறைய வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் நானுமே வந்துட்டு நியூவாக வந்து ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் என்ன லான்ச் பண்ண போகிற அப்படின்ற சட்டி கேட்குறாங்க. மென்ஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் அப்படின்ற சொன்னதுமே 2 பேருமே அப்படியே கெத்தாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம லியா அவங்க தாத்தா மீட் பண்ணி நீ இதை பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதோ நீங்கள் ஏன் தாத்தா என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் ஆல்ரெடி இவ்வளோ தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான். நீ அப்படிலாம் சொல்ல முடியாது, நீ கண்டிப்பாக வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதோ சரி ஓகே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இவேதுக்காக கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்து உண்மையை சொல்கிறேன், 2 பேருமே என்னோட க்ரூம் தான், நான் வந்து வெட்டிங் வந்து வைக்க போகிறேன், ஸோ அப்போ வந்துட்டு நான் யார் ஒரு பர்சனை வந்துட்டு சூஸ்
யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டு, ரொம்ப கேவலமாக இருக்குது இதை கேட்குறது கூட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருந்து போனதுமே, என்ன இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறா. அப்போ ட்ரெஸ் மட்டும் நீ எனக்கு டிசைன் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவள் போய் அங்கே ஜூனையும் நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே மீட் பண்ணுறாங்க. கடைசியில் வில்ல கூட்டம் எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க போல். கண்டிப்பாக வந்துட்டு நான் இதில் தலையிட விரும்பல, உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன்னா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்டதும், நம்ம வந்துட்டு பெரிய வந்துட்டு பிளானாக பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு என்கிட்ட இன்னொரு பெரிய ஐடியாவுமே இருக்குதுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூவை காமிக்கிறாங்க வீட்டில். அங்கே வந்து அவன் மேக்கப்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்து அவள் கணத்தில் வந்துட்டு அங்கே மார்க் இல்லையா, அதே மாதிரியே வந்துட்டு அவள் வரைஞ்சிட்ருக்கா. சப்ஜெக்டாக இருக்கிறது வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் என் லைஃப்பை வாழ போகிறேன், நான் வந்து ஓ லைஃப்பை வாழ போகிறேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினோட அந்த ப்ராடக்ட்டை வந்து இன்றைக்கி தான் லான்ச் பண்ண போகிறாங்க போல். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே அங்கே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அவளை வந்து அவங்க 2 பேருமே மீட் பண்ணிட்டு, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணேனா, நீ எவ்வளோ காசு கேட்குறியோ நான் வந்துட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே அவளுமே கண்டிப்பாக வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. நான் இப்போல நம்ம ஹீரோயினுக்காக கால் பண்ணி, மிஸ்டர் க்ளூவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேனா, நீ கண்டிப்பாக வந்து சேரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே மீட் பண்ண போகிறா. அங்கே பார்த்தா அந்த பூ இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா ஃபேஸ் நம்ம ஹீரோயின் மாதிரியே தானே இருக்குது. அதை பார்த்துட்டு தான் அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ என்ன பார்க்க என்ன மாதிரியே இருக்கேன்னு சொன்னதுமே சப்ஜெக்டாக தான் அவன் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான். இந்த லைஃப் வந்து வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்றத சொன்னதும், நீ லூவை பற்றி ஏதோ சொல்கிறதா சொன்னியே, என்ன விஷயம் அப்படின்றத கேட்டதுமே என்ன அவசரம், நான் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கையில் வந்துட்டு ஏதோ மெடிசன் வச்சு அங்கே வந்து ஊதி விடுறா. அதை மோந்து பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு மயக்கமாக்கிடுறா. அப்போ அங்கே நீ வந்துட்டு என் லைஃப்பை வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்த, நான் இப்போ ஓ லைஃப்பை வாழ போகிறேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இந்த லைஃப்பை வாழ்கிறது, இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு லீயும் லோவுமே அங்கே அவளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்றேன்னு சொன்னா, ஆனால் ஆளவே காணுமே, எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பிறகு இவங்களை போய் அவன் மீட் பண்ணிட்டு, நான் வந்து அவளை பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுருக்கேன், நான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு 8 மில்லியன் காசு கொடுத்துடணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க டீல் பேசுகிறா. உடனே அவன் வந்துட்டு கீழே அங்கே கிளம்பி போகிறான். அங்கே போனால் வந்துட்டு ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி அவளுக்கு தோணிச்சுக்கு. அங்கே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவாக எங்கள் வீட்டில் வச்சுருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, லூ எதுக்காக உன்னை இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்காரு, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலை, நான் வந்துட்டு அவரை எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் வந்துட்டு அவர் கடைசி வரைக்கும் லவ்வோ புரியவே இல்லை, நான் கண்டிப்பாக இன்றைக்கி உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கத்தி எடுத்துட்டு. என்ன விஷயம்னு பார்த்தா கடைசியில் நம்ம ஹீரோயின் மேலே வந்துட்டு இவளுக்கு பயங்கர வெறுப்பு போல். ஏன்னா அவனை வந்து இவள் லவ் பண்ணி இருந்திருக்கா, ஆனால் அவனுக்கு வந்துட்டு இவன் மேலே தான் லவ். அதனால தான் நம்ம ஹீரோயினையுமே அவங்க போய் மீட் பண்ணிட்டு பயங்கரமாக அடிச்சிட்றா. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னதும், உன்னை பார்த்தாலே எனக்கு ஆரம்பத்துல இருந்து வெறுப்பு தான், அதனால தான் செங்கியும் வந்து எப்படிப்பட்ட பர்சன் தெரிஞ்சுமே நான் உனக்கு அவனை போர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சேன், உன்னோட அம்மாவையுமே என்னோட வலையில் வெறுக வச்சிட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, லீ ஃபேமிலி வந்துட்டு உன்னை மேரேஜ் அவங்க பையனுக்கு பண்ணி வைக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டாங்க, ஆனால் வந்துட்டு நான் எப்படியோ உன்னோட அம்மாவை மயக்கி அங்கே செங்கியும் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிட்டேன். அவன் வந்து உன்னை போட்டு டெய்லி அடித்து டார்ச்சர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் போட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமாக அடிச்சுட்டு, நீ செத்து போயிட்டேன்னா எனக்கு வந்துட்டு நிம்மதியாயிரும், லூ வந்து அப்புறம் எனக்கு கிடச்சிருவான் அப்படின்றத சொன்னதும், அங்கே வந்து வீடியோஸ் மூலமாக அங்கே நம்ம ஹீரோ வந்து அதை எல்லாமே பார்த்துட்டு தான் அவங்கள காப்பாற்றுறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே நடக்கிற எல்லாமே வந்துட்டு இங்கே ரெக்கார்ட் வந்து தெரிஞ்சிட்ருக்கு போல். அங்கே நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு சேர்த்து தொல்லன்னு சொல்லும்போது, லூ வந்து இப்போ வரைக்கும் என்ன தான் லவ் பண்ணிகிட்ருக்கான், நானும் தான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம லீக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இது உண்மை கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வேணுனே தானே அவனுக்கு வந்து 10 மில்லியன் காசையுமே கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டோம், அவங்க குடும்பத்துக்கு நடந்ததுக்கு காரணம் நாங்கள் தானேன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே கொடுத்த. ஸோ வந்து அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வரட்டுன்றதுக்காக தானே பண்ண அப்படின்றதாங்க சொன்னதுமே, ஆமாம் நான் பண்ணேன், ஆனால் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு அவளுக்கு. கண்டிப்பாக நான் கொன்றுவேன்னு சொல்லும் போதே அங்கே வந்துட்டு அந்த ஃபோனுமே வந்துட்டு ஆஃப் ஆகிடுது. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது அவங்களுக்கு. வேகமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த டயத்தில் அங்கே அந்த சப்ஸ்டியூட் வந்து அவள் வந்து அவளை பிடுங்கி கத்தி வச்சு குத்திட்டுறா. நம்ம ஹீரோயின் நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது, இப்போ பார் நடக்கிறதான்னு சொல்லிட்டு அந்த கத்தி வந்துட்டு
இவளோட கையில் வந்து கொடுத்துட்டு, நீ எப்பயுமே வந்துட்டு இனிமேல் என்னோட லைஃப்பை தான் வாழ்ந்தாகணும், நான் தான் நிம்மதியாக வந்து ஓன் லைஃப்பை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அங்கே வேறு இடத்துலையுமே அடைச்சி வச்சுட்டு அவப்பாட்டு அங்கே வெளியே ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு போகும்போது அங்கே நம்ம லூவும் அங்கே லீயுமே வந்துடுறாங்க. வேகமாக போயிட்டு அங்கே நம்ம லூவை வந்து அவள் ஹக் பண்ணிக்கிட்டா. அப்போ அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு லீக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா கடைசியில் அவனை சூஸ் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு அவள் ரொம்ப அங்கே பயந்த மணிக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே லீ அவளுக்காக சூப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்கே சாப்பாடெலாம் ஊட்டி விடுறான். அப்போ அங்கே அவன் மனசுலேயும் எனக்காக இத்தனை பேர் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்களா, நான் அவசரப்படக்கூடாது, எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, பார்த்து சூஸ் பண்ணணும், காசு மட்டும் எனக்கு இருந்தால் என்னோடய லைஃப்பில் போதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. 2 பேரோட கையுமே பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, இங்கேவே இருங்கன்னு சொல்லும்போது நீ யாரை சூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக வெட்டிங் அன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தெரியிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. வெட்டிங் டேயுமே வந்துடுது. ரொம்ப சூப்பராக அவள் கிளம்பி ரெடியாகி வந்தாள். 2 பேருமே அவங்க ரெடியாக இருந்துட்டுருக்காங்க. அவள் வரும்போது எனக்கு நீயும் தேவை கிடையாது, அவனும் தேவை கிடையாது, என்னோடய லைஃப்பில் எனக்கு வந்துட்டு ரொம்ப தேவையானது நான் காசு மட்டும்தான், அது இருந்தாலே போதும், என் லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் வாழ முடியும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கீழே எல்லாருமே அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு அங்கே கதவு ஓப்பன் ஆகுது. பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் தான் அங்கே உள்ளே என்ட்ராகிறா. அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. பட் அங்கே நம்ம 2 ஹீரோஸ்க்குமே வந்துட்டு எந்த ஒரு ஷாக்குமே இல்லை. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டு இவ ஃபேக்கானவன் தெரியும் போல். அங்கே நம்ம பயந்து போயிடுறா. இவ வந்துட்டு கீழே விழுந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஒரு இடத்துக்கு நீ வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் வந்துட்டு அப்படியே வந்துடுவேன், நான் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்திருந்தேன் அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுதான் என்னை ஏமாத்தினீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே யாரும் உன்னை ஏமாத்தலை, நீயா தான் வந்துட்டு இப்போ ஏமாந்து போயிருக்க, சப்ஸ்டியூட்டாக இருக்கவ எப்பயுமே அந்த இடத்துல தான் இருக்க முடியும், என்னைக்கு வந்துட்டு என்ன மாதிரி வர முடியாது அப்படின்றத அவ சொல்றா. அப்ப லூ அங்க ஒரு விஷயம் சொல்றான், நீ என்னை ஓடி வந்து ஹக் பண்ண இல்லையா, அப்பவே புரிஞ்சுக்கிருச்சு நீ கிடையாது அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ எப்பயுமே அப்படி ஹக் பண்ண மாட்டா அப்படின்றத. அப்ப லீ சொல்றா, நான் உனக்கு பீனட் போட்டு சூப் கொடுத்தா நீ ஈஸியாக வந்துட்டு அதை குடிச்சிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்த, அவளுக்கு அலர்ஜியை எப்படி குடிக்க முடியும், அதை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவள் வெளியே வந்து பார்த்தா உன்னை நாங்கள் உள்ளே விட்டுட்டு வரும்போதே அவள் அங்கே வந்து நின்றுட்டு இருந்தா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவளுக்கான பனிஷ்மெண்ட் இவளுக்கு கிடைக்க வேணாமா, இவளை பிடிச்சி இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் மேலே போனதுமே நாங்கள் இந்த மேரேஜுக்கெலாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓவராக பேசினதும், நீங்கள் இப்போ வரைக்கும் என்னென்ன வந்து கேவலமான வேலை பண்ணீங்களோ எல்லா எவிடன்ஸுமே நான் போலீஸில் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அந்த லேடி அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே இவங்க வந்துட்டு அவன் வந்துட்டு எங்கள் பிரதர் வந்து கொலை பண்ணியிருக்கா, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னதும், நீங்கள் வந்துட்டு பண்ண பாவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்கு, தெரியாம பேசிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேலேயுமே நீங்க அசிங்கப்பட்டு போக வேண்டியதா இருக்கும், கண்டிப்பா எல்லாருமே வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்க நம்ம 2 ஹீரோஸ்மே சரி ஓகே இப்போ ஃபைனலா வந்து நீ சொல்லு யாரை வந்து நீ சூஸ் பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்க மேலே போய் ரிட்டர்ன் டக்குன்னு திரும்பி, எனக்கு வந்துட்டு யாருமே தேவை கிடையாது, என்னோட லைஃபா நானே தான் வந்துட்டு வடிவமைச்சுக்குவேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு இந்த சீனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, லூட்டை கால் பண்ணி அங்க சன்சன் தான் இல்லையா அந்த பையன் வந்து உங்களுக்கு பிறந்த பையன் தான் அப்படின்றத சொல்றாங்க. பிறகு அங்க லீட்டை கால் பண்ணி உங்க அப்பா இறந்ததுக்கு காரணமே நம்ம ஹீரோயின் தான்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின்ட்ட கால் பண்ணி உங்க பையன் இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்கான்ற விஷயத்தையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்க 3 பேருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே இப்படியே இன்கம்ப்ளீட்டாவே முடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.